வணக்கம் இலங்கை வாழ் தமிழர்களே. இந்த ஐரோப்பியாவில் நடக்கிற ரஷ்யா உக்ரைன் போரின் மூலம் ஒன்று மாத்திரம் அப்பட்டமாக விளங்குது. என்னென்னா, நாங்கள் எல்லாம் நினச்சி கொண்டிருந்தோம் வெள்ளக்காரங்க இனத்துவேசமே இல்லை, அவன் நல்லவன் என்ற மாதிரி, ரொம்ப நல்லவன் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அப்படி இல்லை என்றதை இந்த போர் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுது. என்னென்னா, இப்போ இந்த ஐரோப்பிய தலைவர்களே சொல்கிறாங்க, ஐரோப்பியன் சாகிறத நாங்கள் என்னென்று பார்த்து கொண்டிருக்கலும், நீல கண்ணும் ப்ளொண்ட் ஹேர் ஆக்கள் சாகிறத எப்படி பார்த்து கொண்டிருக்கலும், ஒரு சிவிலைஸ் ஆக்கள் சாகிறது எப்படி பார்த்து கொண்டிருக்கலும், படித்த ஆக்கள் சாகிறது எப்படி பார்த்து கொண்டிருக்கலும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. சரியா? ஆனால் உண்மையிலேயே உக்ரைனில் செத்தது எவ்வளோ தெரியுமோ? ஒன்லி ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள்லாம் செத்தது பொதுமக்கள், மற்றதெல்லாம் ஆயுதம் தாங்கியவர்கள்லாம் செத்தது. அதுக்கே இவ்வளோ பெரிய இதுக்கு ரஷ்யன் அவன் விளையாட்டு வீரர்கள் எல்லாத்தையும் தடை செஞ்சுட்டாங்க. எல்லா இடத்துலையும் அவன் மியூசிக் இசை நிகழ்ச்சியில் கூடிய எல்லாம் தடை செஞ்சுட்டாங்க. பூனையை தடை செஞ்சுட்டாங்க, அவன் ரஷ்யன் பூனையை. இப்படியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஆசியாவில், ஆப்பிரிக்காவில், மத்திய கிழக்கு பிரதேசங்களெல்லாம் எவ்வளோ சனம் செத்துச்சு, ஒரு இது கூட செய்யலை. இப்போ உக்ரைன்லேயே இந்த போர் நடக்க முதல்ல அந்த மற்ற நாடுகள் எல்லாம், அந்த உக்ரைன் பக்கத்து நாடுகள் எல்லாம் கம்பி வேலி போட்டு, முட்கம்பி வேலி போட்டு வச்சிருந்தது இந்த அகதியாக ஒருத்தரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ மில்லியன் கணக்கில் அகதி எடுக்கிறாங்க உக்ரைனில். கனடா கூட ஓப்பன் விசா கொடுத்துருக்கு உக்ரைனியன்ஸுக்கு. இப்படியெல்லாம் எங்கே நாங்கள் தமிழ் சின்ன கேட்க ஒருத்தரும் செய்யலை. நாங்கள் எல்லாம் நம்பிக்கொண்டு இருந்தோம், இந்த அமெரிக்கா காப்பாற்றும், பிரித்தானியா காப்பாற்றுமெண்டு. பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ், மனித உரிமைகள், சாம்பவான்கள், அப்படி இப்படின்லாம் நம்பிக்கொண்டு இருந்தோம். ஒன்றும் நடக்கலை. சரியோ? ஆகவே என்ன சொல்ல வரேன்டா, இந்த வெளிநாட்டில் இருக்கிற சில பேர் சொல்லிவினோமா, அமெரிக்கா காப்பாற்றும், பிரித்தானியா காப்பாற்றும், ஐநாவில் வழக்கு போட்டு நாங்கள் வென்று தமிழர்களுக்கு நீதி எடுப்போம்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இலங்கையில் இருக்க அரசியல்வாதிகளும் சொல்லி உங்கள்கிட்ட வாக்கெடுப்பாங்க. இவங்களை நம்பாதீங்க, அந்த நம்புறதை நிப்பாட்டுவீங்க. இவங்களை நம்பி பிரயோசனம் இல்லை. இப்போ அமெரிக்கா கூடி முதல் மொனோபொலியாக இருந்தது ஒரு சூப்பர் பவரில், இப்போ அது இல்லைன்ட்டு நிரூபணம் ஆகிடுது இந்த போரில். ஏனெண்டா, போலண்ட் கேட்டது MiG-29 என்ற அந்த விமானத்தை கொடுப்போம் உக்ரைனுக்கு அடிக்கிறதுக்கு, உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக கொடுப்போம். அமெரிக்கா சொன்னால் சிச்சி அதெல்லாம் கொடுத்தா நாங்களும் சண்டையில் ஈடுபடுற மாதிரி எங்களோட சண்டை ஆகிடும், வேணாம்னு சொன்னது. இப்போ உக்ரைன் சொன்ன இன்னொரு கேட்டது, இந்த மேலே நோ ஃப்ளை சோனை போட சொல்லி, அதாவது பிளேன் பறக்க வேணாம்னு சட்டம் போட சொல்லி. ஏன்னா ரஷ்யா பிளேனால் கொண்டு போடுதான்னு தெரியும். அப்போ பிரித்தானியா அதுக்கு என்ன சொன்னது, சிச்சி அப்படி இல்லாமல் சொல்லி இல்லாத சொன்னால் இப்போ நாங்களும் சண்டையில் ஈடுபடுறது ஆகிடும்ட்டு. இப்போ இதுலேருந்து என்ன விளங்குது, எல்லாரும் எந்த அமெரிக்கா என்ன பிரித்தானியான எல்லாரும் ரஷ்யாவில் அடிக்கிறதுக்கு பயத்தில் இருக்கணும். சரியோ? அவள் அடித்தா தோற்று போடணும், எல்லாம் பிரச்சனை ஆகிடும். அப்போ இனிமேல் அந்த ஒரு மொனோபொலி இல்லை. இனிமேல் ரஷ்யா ஒரு சூப்பர் பவர், அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர், சீனா ஒரு சூப்பர் பவர். இப்போ நீங்கள் பார்த்து சூதானமாக நடந்து கொள்ளுங்க. உண்மையிலேயே ஆசியாவில் இருக்கிறீங்கண்டா, ஆசியாவில் சீனா பகைக்காமல் இருக்கிறது தான் உண்மையிலேயே புத்திசாலித்தனம். சரியா? இந்த இவங்கள் வெளிநாட்டுக்காரங்களும் அரசியல்வாதியும் சொல்கிற நம்பாயங்கோ வேறு யாரையும் மாற்றி